அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடந்த சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே வந்துட்டே தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரம் த டாப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5% பக்கமாக கரெக்ஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பியரி சென்டிமெண்ட் இருக்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது பியர் மார்க்கெட் கிடையாது. ஏன்னா பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போ ஒரு மார்க்கெட் வந்து 20% அதோட ஹையிலிருந்து கீழே விழுதோ அதான் நம்ம வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு பியர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே போகணும் அப்படின்னா இன்னும் வந்து இன்னும் 15% பக்கமாக கீழே விழணும். அதாவது நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து ஒரு நிமிஷம். இப்போ நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,800க்கு கீழே போனால் தான் நம்ம வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த வாரெலாம் வந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதனாலையும் அண்ட் வந்து F&O ரெகுலேஷனில் சில சேஞ்சஸ் வந்துருச்சு. அதனாலையும் அண்டு சைனீஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாசிட்டிவிட்டியோட இப்போ வந்து புத்துணர்ச்சியோட பயங்கரமாக எழுச்சி பெற்று மேலே ஓடிட்டு இருக்கான். இதனால் வந்து FIA வந்து வித்துட்டு வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த போன்ற மல்டிபிள் ரீசன்ஸால் நம்ம மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு, மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியரி சென்டிமெண்ட் இருக்க மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்? ஏன்னா மேபி நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த மாதிரி மார்க்கெட் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மைக்கேல் ஹெசி மாதிரி எப்படி வந்து நம்ம டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் சில டிப்ஸை கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு பியர் மார்க்கெட்டோட பாட்டம் வந்துருச்சு, இதுக்கு மேலே ஃபர்தராக மார்க்கெட் ஃபால் ஆகாது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹவு டு ஹேண்டில் பியர் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பியர் மார்க்கெட் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இன் வால்டாலிட்டி இண்டெக்ஸ். வால்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியா விக்ஸ். என்றைக்குமே மார்க்கெட்டில் பயம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அந்த பயம் எவ்வளோ பயம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்தியா விக்ஸோட ரேஞ்சை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். என்றைக்குமே ஒரு மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி வருது, ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த வால்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப் அப் அண்ட் கேப் டவுன்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரி சென்டிமெண்ட் வருதுன்னு வைங்களேன், அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுதான் ஃபேக்ட், இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா மார்க்கெட் அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடும். இப்படி நடக்கலாமோ அப்படி நடக்கலாமோ, இந்த மாதிரி ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க, அப்படி நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு சில பேர் யோசிப்பாங்க. இந்த இப்படி எப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ததிக்கின தொம்தாம் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து ஹியூஜ் கேப் அப் அண்ட் கேப் டவுன்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் இன்ட்ராடே மூவ்ஸ். இன்ட்ராடேல ஒரு புல் மார்க்கெட்டில் நார்மலாக நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் போகும், இல்லை 100 பாயிண்ட் ரொம்ப புல்லிஷ்னா 100 பாயிண்ட் போகும். அப்படின்னா பியர் மார்க்கெட்டில் அதே நிஃப்டி 200-300 பாயிண்ட்லாம் வந்து கீழே போவான். அண்ட் கேப் அப் வந்து 200 பாயிண்ட் ஆகிறான்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அந்த என்டையர் கேப் அப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆகி ஜீரோவுக்கு வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஜீரோ இந்த சென்ஸ் நோ பாசிட்டிவ் நோ நெகட்டிவ்ங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய மூவ்ஸும் நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஷூட் அப் ஆகும். ஏன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது கமாடிட்டிஸ் தான். கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் இதில் க்ரூட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி வார் எஸ்கலேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா மேலே போகும். அதுவே எக்கனாமிக்கல் ஸ்லோடவுன் அந்த மாதிரி வந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னா அவனும் கீழே போயிடுவான். ஏன்னா க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது எக்கனாமி ஸ்லோவாச்சுன்னா க்ரூட் ஆயிலோட நீட் இருக்காது, ஸோ அவனுமே வந்து கீழே போயிடும். இந்த மாதிரி க்ரூட் ஆயில் மட்டும் ஒரு அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் மற்ற கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அது மேலே தான் போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பியர் மார்க்கெட்டோட பிஹேவியர் இப்படி தான் நடந்துக்கும் அது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இதில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இந்த பியர் மார்க்கெட்டால். ஏன்னா அவங்களோட ட்ரேட் அப்படிங்கிறதே காலையில் எடுத்து சாயங்காலம் முடிச்சிடற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த பர்டிகுலர் டைமில் என்ன நடந்தாலும் அவங்களால அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் மிகப்பெரிய மூவ்ஸ் எல்லாம் இன்ட்ராடேல வரும் அப்படிங்கிறதுனால அவங்க அதிகமாக காசு பண்ணக்கூடிய டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் மார்க்கெட் தான். ஸோ நீங்கள் இன்ட்ராடேல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் மல்டிஃபோல்ட் ஆகிறதுக்கான டைம் தான் இது, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ஆல்கோ ட்ரேடர்ஸ் அண்ட் ரூல் பேஸ்ட் ட்ரேடர்ஸ். இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா ஆல்கோ ட்ரேடர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க, ரூல் பேஸ்ட் ட்ரேடர்ஸும் பேக் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ எந்த மார்க்கெட் கண்டிஷனாக இருந்தாலும் இதுதான் ப்ராஃபிட், இதுதான் லாஸு, இதுதான் பொசிஷன் சைசிங் அப்படிங்கிற வந்து ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கும். இந்த ரெண்டு பேர்த்திட்டையுமே இருக்கும். ஸோ அவங்க வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அண்ட் மோஸ்ட்லி என்ன ப்ராஃபிட் வந்தாலும் என்ன லாஸ் வந்தாலும் லாங்கர் டைமில் அவங்க வந்து மோஸ்ட்லி ஒரு எக்ஸ்பெக்டன்சி ரேஷியோ வச்சுருப்பாங்க, ஒரு ப்ராஃபிட் இவ்வளோ வரும் அப்படிங்கிற கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த கணக்கிலான
ப்ராஃபிட்டாக அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு ஆல்கோ ட்ரேடராகவோ இல்லை ரூல் பேஸ்ட் ட்ரேடராகவோ இருந்தால் மார்க்கெட் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு கவலையப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராஃபிட்ஸ் நிச்சயம். அண்ட் நானும் ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடர் தான் அப்படிங்கிறத எனக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி போனாலுமே ஹேவ் அ சிஸ்டம் டு ஃபாலோ. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் டைரக்ஷனல் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஹோல்ட் பண்ணுறவங்க இல்லை 1 மாதம் ஹோல்ட் பண்ணுறவங்க டைரக்ஷன் வச்சு, அதாவது மார்க்கெட் மேலே போகுது இல்லை கீழே போகுது இல்லை சைடு வேஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷனே திடீர்னு மாறிடும் பேஸ்ட் ஆன் த நியூஸ். ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துருச்சு, இப்போ மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு, ஸோ அது ஏதோ ஒரு கெட்ட நியூஸால் வருது, திடீர்னு அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல நியூஸ், பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது, இதற்கப்புறம் நாங்கள் வாரை நிறுத்திக் கொள்கிறோம், இல்லை அவர் வந்து ஒரு கவர்னர் வந்து அந்த ஒரு எக்கனாமி விஷயமா அவர் பேசினாரு, நல்ல விதமாக பேசிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து எகிரி வச்சு மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸஸ் அடிக்கடி ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நார்மல் மார்க்கெட் கண்டிஷன் மாதிரி இப்போ ட்ரேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி தான் ஆகணும். அதாவது நீங்கள் நார்மல் மார்க்கெட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு 4% ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பாதியாக குறைச்சிருங்க, 2% மட்டும் எதிர்பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலமாகவே ஈஸியாக வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதை தவிர்த்திடலாம். அண்ட் சின்ன ப்ராஃபிட்டுமே நீங்கள் பண்ண முடியும். அப்போது இந்த மார்க்கெட்டை கடந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்கள் மார்க்கெட் கண்டிஷன் வந்துடும், அதில் நீங்கள் வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு போகணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிஸ்க்குங்கிறத கம்மி பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரிஸ்க்காக எடுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் வந்து கடந்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் நான் டைரக்ஷனல் பிளேயர்ஸ். இப்போ டைரக்ஷனல் பிளேயர்ஸுக்கும் நான் டைரக்ஷனல் பிளேயர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டைரக்ஷனல் பிளேயர்ஸுக்கு மார்க்கெட் இப்படி தான் போக போகுது அப்படின்னு தெரியறதுனால ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஆப்போசிட்டில் போகும்போது ஸ்டாப் லாஸை போட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இதுவே நான் டைரக்ஷனல் பிளேயர்ஸ் அப்படின்னா ஃபுல் கேபிட்டலில் முதல்ல டிப்ளாய் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கே போகணுன்னே தெரியாது. சப்போஸ் மார்க்கெட் ஆப்போசிட்டில் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற கேபிட்டல் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நட்டத்தை குறைக்க பார்ப்பாங்க, ஆர் ப்ராஃபிட்டே எடுக்க பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல். இந்த மாதிரி இருக்கவங்கள அது பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் ஸ்டில் இந்த நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட்டால் கேப் அப் கேப் டவுனாலையும் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்து தள்ளப்படலாம். நார்மலாக நீங்கள் வந்து இந்த ட்ரேடை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இன்கேஸ் அதில் லாஸ் வருதா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ட்ரேடுக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பெருசாக லாஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சில மார்க்கெட் கண்டிஷனில் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். அதனால் நீங்கள் வந்து ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நான் டைரக்ஷன் பிளேயராக இருந்தீங்கன்னா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ். இந்த பாவப்பட்ட ஒரு இப்போ டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான். ஏன்னா பியர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே எந்த ஸ்டாக்ஸுமே வந்து மேலேயே போகவே போகாது. ஸோ நானும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் நல்லா கற்றுக்கிட்டேன். ஒரு 2020-21 காலகட்டத்தில் நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போலாம் நான் வந்து மாதம் 10% 12% ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதுலேயுமே டெக்னிக்கல்ஸாக கொஞ்சம் பார்த்து எடுக்கும்போது நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் நிறைய அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போலாம் பியர் மார்க்கெட் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் நினச்ச மார்க்கெட்னா மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. நான் வாங்கி வச்சது எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் என்ட்ரி இருக்குமான்னு தேடி பார்க்குறேன். எந்த ஸ்டாக்லையும் என்ட்ரியுமே கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் வந்து ஒரு அரிதான என்ட்ரி கிடைச்சாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. நானும் அதுக்கப்புறம் முட்டி மோதி தான் ஓகே ஆப்ஷன் ட்ரேடிங் ஒன்று இருக்குது, பியர் மார்க்கெட் வந்தாலும் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் காசு பண்ண முடியும்னு தெரிஞ்சு தான் நான் ஆப்ஷன்ஸுக்குள்ளேயே வந்தேன். ஸோ அதனால் இந்த ஸ்விங் ட்ரேடர் நீங்கள் இப்போ ஸ்விங் ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடி வாங்குற இந்த சென்ஸ் என்ட்ரி கிடைக்காம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இதை டேக்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்து 1:2 1:3 ரிஸ்க் ரிவார்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அப்படியே அதை கம்மி பண்ணிடுங்க. 1:1 ரிஸ்க் ரிவார்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சின்ன ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சா போதும், அதுக்கு நான் சின்ன ரிஸ்க் மட்டுமே எடுத்துக்கிறேன். 4% எடுக்கிறேன், 5% ரிஸ்க் எடுக்கிறேன் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1:1 நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். குவிக் என்ட்ரி குவிக் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு மாறிடலாம். ரெண்டாவது டைவர்சிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேபிட்டல் வந்து 3 பிரித்து 3 ஸ்டாக், அதாவது 33% வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்க, ஸ்விங் ட்ரேடிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதை 4ஆவோ 5ஆவோ பிரிச்சுடுங்க. அதாவது உங்களுடைய கேபிட்டலை வந்து 4 or 5 வந்து டைவர்சிஃபை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 ஸ்டாக் வாங்குனீங்கன்னா இதுக்கப்புறம் 4 ஸ்டாக் வாங்குவீங்க. ஸோ லாஸ் வந்தாலுமே வந்து கம்மியாக தான் வரும்.
ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து என்ட்ரியை ப்ரிசைஸாக எடுக்கிறீங்க, சின்ன குவிக் என்ட்ரி குவிக் எக்ஸிட்னு போடும்போது நீங்கள் பெரிய அளவில் லாஸ் பண்ண மாட்டீங்க அண்ட் இதை வந்து ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் புல்லிஷாக தான் இருந்துச்சு, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி அதிகமான ப்ராஃபிட்டை சம்பாரிச்சிட்டிங்க, 30% 40% ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வாரம் 2 வாரம் அமைதியாக இருங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. நம்ம மார்க்கெட்டோட நேச்சரே புல்லிஷ் தான். எல்லாமே சரியாக டக்குன்னு மார்க்கெட் ஏறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்ல போகிற ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை வச்சு எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது எல்லா டைம்லையுமே மார்க்கெட்டில் உட்காந்துட்டு மார்க்கெட்டே பார்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நமக்கு தேவையான நேரம் வரும்போது நம்ம வந்து ட்ரேட் பண்ணி அண்டு இம்பாக்ட்ஃபுல்லாக நிறையா காசும் வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் சப்போஸ் நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுமே தப்பு கிடையாது. அண்ட் ஃபைனலி கமாடிட்டி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அவங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் தான். மோஸ்ட் ஆஃப் த கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து பியர் மார்க்கெட்டில் ஷூட் அப் ஆகும். அதை வச்சு அவங்க அதிக அளவில் வந்து ப்ராஃபிட்ஸை சம்பாதிக்க முடியும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கமாடிட்டி. இவங்களுக்கு வந்து புல் மார்க்கெட்டில் வேலையே கிடையாது. புல் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் மேலே தான் போயிட்டுருக்கோம். அவங்கள்ட்ட காசு இருந்தாலுமே ஒரு இன்வெஸ்டரால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது இன்கேஸ் ஆஃப் புல் மார்க்கெட். ஆனால் பியர் மார்க்கெட் சரியுது அப்படின்னா உடனே அவங்க வந்து குதூகலமாயிட்டு ஓகேப்பா இந்த ஸ்டாக்கை வாங்கி போடலாம், இந்த ஸ்டாக் அதிகமாக விழுந்திருக்கு இதை வாங்கி போடலாம், லாங் டேர்மில் தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க குதூகலமாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம். அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் பாட்டம் அப்படிங்கிறத கரெக்டாலாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக, அதாவது இதுக்கு மேலே மார்க்கெட் பயங்கரமாக கீழே போகாது அப்படிங்கலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஃபால் வரும்போதும் ஒரு 2% ஃபால் 3% ஃபால் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கேபிட்டல் வந்து 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 2% ஃபால் வருது, அது நான் வந்து 25,000 30,000 போடுறேன். ஃபர்தராக ஃபால் வருது அப்படின்னா திருப்பி நான் 25,000 30,000 போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு சேஃப்டி பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைஸஸ்மே ஆவரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி தான் நீங்கள் பண்ணணும். எவ்ரி பை ஆன் டிப்பில் வந்து நீங்கள் எவ்ரி டிப்பில் வந்து நீங்கள் பை பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அஸ் இன்வெஸ்டராகவுமே இந்த மார்க்கெட் கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி ஹவு டு ஃபைண்ட் த பாட்டம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டோட பாட்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னாலுமே ஒரு சின்ன ட்ரிக்கை வச்சு ஓகே இதுக்கு மேலே மார்க்கெட் பெருசாக போகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து ஈஸியாக கணிக்க முடியும். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, என்றைக்குமே மார்க்கெட்டில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது பயம் வரும்போது மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸுங்கிறது ஷூட் அப் ஆகும். அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஷூட் அப் ஆகும். அது வந்து அதோட ஹையில் பீக்குக்கு போனதுக்கப்புறம் 50% கீழே வருதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா ஃபர்தராக அது எஸ்கலேட் ஆகி ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்கேஸ் விழுந்தாலுமே இப்போ ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வராது. மேபி இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 5% ஃபாலில் வாங்குறீங்க, விக்ஸுமே 50% அதுக்கப்புறமா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இஷ்யூ வந்து மார்க்கெட் கீழே விழுந்தாலுடைய ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தால் திருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா விக்ஸு கீழே போகாது. இதுதான் லாஜிக்கு. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜாப்பனீஸ் இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆகஸ்ட் 4 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4, 5 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சரிவு இருந்துச்சு. இதே மாதிரி தான் தொடர்ந்து 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே போயிட்டு இங்கே பாருங்கள் 4% 4.5% பக்கமாக கீழே விழுந்திருந்தான். ஓகேங்களா. இந்த ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 அண்டு அதோட பாட்டம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5. இப்போது இந்த டைமில் இந்தியா விக்ஸ் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பக்கத்து டேப்ல இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஆகஸ்ட் 1 ஆரம்பிச்சிச்சு. அப்போ லைட்டாக விக்ஸ் பெருசாக பிஹேவ் பண்ணல. அதுக்கடுத்த நாள் ஃபால்ட் இருந்துச்சு, அதுக்கடுத்த நாள் ஃபால்ட் இருந்துச்சு. இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து எவ்வளோ % ஏறிச்சு இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 100% ஏறிட்டான். ஓகேங்களா. அப்போ இந்த 100% இருந்து 50 இதுதான் பீக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விக்கு தான் பீக். இங்கேருந்து 50% வந்து மார்க்கெட் வந்து எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அரவுண்ட் இதில் 44%, இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இது எந்த தேதி பாருங்கள், ஆகஸ்ட் 20. இந்த ஆகஸ்ட் 20 நிஃப்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் 20. இங்கே பாருங்கள், இதுதான் ஆகஸ்ட். இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பயங்கரமாக மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சரிவு வந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ பெருசாக மார்க்கெட் மேலே போனதுக்கு சின்ன சரிவு இது. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இது. ஸோ மோஸ்ட்லி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வந்து 50% விழுந்துருச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுகாது அப்படிங்கிறது தான் ஒரு இண்டிகேஷன். இதை பயன்படுத்தி நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஓகே மார்க்கெட் வந்து நார்மல் கண்டிஷன்ஸுக்கு வந்துருச்சு, பழைய மார்க்கெட்டோட நிலைமைக்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறத இந்த விக்ஸ் 50% விழுகிறத வச்சு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடவும் முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பியர் மார்க்கெட்டை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்க உதவும். நன்றி.